ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது அங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு காஃபி இருக்குங்க. அதை யார் வச்சுருப்பாங்க அப்படின்றது நம்ம மல்லிக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் நமக்கு தான் மல்லி காஃபி எடுத்துகிட்டு வரா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்தப்ப தான் தெரியுது. நான் வெண்பாவுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. இந்த காஃபி யார் வச்சுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம் மறைஞ்சி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காஃபியை எடுப்பானா விஜய் எடுக்க மாட்டானா அப்படின்ட்டு. ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா லிஃப்டிக்கு எடுத்து நம்ம மல்லி குடித்த மாதிரி பார்த்திங்கன்னா அதில் தடை விட்டுருங்க. அந்த காஃபியை எடுத்து நம்மளுடைய விஜய் பார்த்திங்கன்னா என்னடா இதில் இந்த காஃபி இதில் ரெட் கலராக இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, என்ன விஜய் காஃபியை பார்த்துக்கிட்டே இருக்க, குடிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இதில் என்னன்னு தெரியல, சோப்பு கலராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை, மல்லி காஃபி குடிச்சு இதில் தான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு நான் தான் வச்சேன், மல்லியெல்லாம் அந்த இடத்துல காஃபி வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காக இப்படி பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வயசு என்னென்னு ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதா, வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க, ஏன் சின்ன புள்ளத்தனமாக நடந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜயை பார்த்து நம்முடைய விஜய் அன்னபூர்ணியம்மாவை பார்த்து கேட்குறாருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீ கொஞ்சம் மெச்சூர்டாக மல்லிக்கட்டை நடந்துகிட்டே இருக்கேன், அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி சொல்கிறான். ஆனால் நீ அவன் மேலே கோபுரத்தில் என்ன நியாயம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறேங்க. சரி நீ தாலி கட்டின ஒய்ஃப் தானே அவள் குடிச்ச கப்பில் நீ டீ குடிச்சா என்ன ஆகிருப்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்முடைய வெண்பா குட்டி கண் முழிச்சிக்கிறாங்க. முழிச்சிக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா ஏக்கு வாங்க காஃபி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி போட்டு அந்த காஃபியை வாங்கி நம்முடைய வெண்பா குடிக்கிறாங்க. டாடா கையிலே வச்சுட்டு இருக்கீங்க, அந்த காஃபி குடிங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா குட்டி சொல்கிறாங்க இதை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா ஆசைப்பட்டுட்டாலே அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த காஃபியை குடிக்கிறாங்க. அந்த அதில் பார்த்தீங்கன்னா லிப்டிக் மட்டும் நம்முடைய மல்லித்தை தடவலுங்க. அதில் ஆர்டின் வேறு நம்முடைய அன்னபூர்ணியமாக போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் பார்த்திங்கன்னா என்னடா இது, நம்ம மல்லி சேர்ந்து வாழணுன்ட்டு அன்னபூர்ணியமாக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிக்கும் நம்மளுடைய விஜய்க்கு பாண்டிங்க இதுக்கு மேலேயாவது இன்க்ரீஸ் ஆகும். அது அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வராது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ஆனில் போட்டுவோம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.